இந்த ஈரான் இஸ்ரேல் வார் இப்போ போய்கிட்டு இருக்குல்ல, அது இப்போ ஆரம்பித்த வார் இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு என்னோடய ஃபுல் வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்டோரி பிகினிங். 1979ல் ஈரானில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதுக்கு பேர் வந்து இரானியன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இரானியன் ரெவல்யூஷன் டைமில் அங்கே இருந்த சுப்ரீம் ஹெட் யாருன்னா முகமது ரெசா ஷான் பல்வி அப்படிங்கிறவர் தான் வந்து அங்கே சுப்ரீம் லீடராக இருந்தார். அந்த டைமில் இந்த மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் வந்து பிரச்சனையே இல்லை. அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. யூஎஸும் ஈரானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அண்ட் அந்த ரெவல்யூஷன் எதனால உருவாச்சுன்னா, அங்கே இருந்த சுப்ரீம் லீடரோட ஆட்சி பிடிக்காம தான் உருவாச்சு. அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த வெஸ்டர்னைஸான கல்ச்சர் பிடிக்கல. அதாவது யூஎஸ் கூட அவங்க வந்து கைகோர்த்த சமயத்தில் அங்கே வெஸ்டர்னைசல் கல்ச்சர் மட்டும்தான் இருந்துச்சு. அது அவங்களுக்கு பிடிக்கல. அண்ட் வந்து இஸ்லாமிக் கல்ச்சர் வரணும், அதாவது கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது பிடிக்காம அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெளியில் வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் இருந்த கிங் வந்து, அதாவது அவனை கிங்னு தான் சொல்கிறாங்க, அதாவது ஷான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஷான்னு சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து ஒரு மாதிரி ரூலர் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தான். அதனால தான் அவன் அப்படி சொல்கிறாங்க. அவனோட ரூலர் ஆட்சியில் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் வந்து நிறைய கரப்ஷன், அப்புறம் வந்து இந்த வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் கூட வந்து சேர்ந்து நிறைய வந்து தப்புகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த தப்புகள் எல்லாம் மக்கள் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் தான் வந்து கடைசியில் வந்து ரெவல்யூஷனாக வந்து மாறிச்சு. அந்த டைம்ல இந்த ரெவல்யூஷன் நடந்தப்போ இந்த முகமது ரெசா ஷா பல்வி இவரை வந்து நாடு விட்டே அவர் ஓடிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. போய் எங்க தஞ்சம் புகுந்தாருன்னா யூஎஸ்க்கு போய் தஞ்சம் புகுத்துட்டாரு. ஏன்னா அப்ப அவரு தான் வந்து ஃப்ரெண்டா இருந்தார்ல யூஎஸ்ஏ கூட. ஸோ அதனால அவர் அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் வந்தாரு நம்ம ஆயத்துல்லா கமேனி. இவர் வந்தார். அப்போதான் வந்து இஸ்லாமிக் கவர்மெண்ட் அங்கே உருவாச்சு. இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் வந்து இந்த இஸ்லாமிக் கவர்மெண்ட் அங்கே உருவாச்சு. ஆயத்துல்லா கமேனி வந்தப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து யூஎஸ்ஐ தன்னோட எனிமி அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரு. அதே சமயத்துல இஸ்ரேலையும் தன்னோட எனிமின்னு டிக்ளேர் பண்ணி அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. ஸோ அதனாலே வந்து யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானை வந்து பிடிக்காம போச்சு. இவங்க வந்து எனிமி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால வந்து யூஎஸ் வந்து அவங்க கிட்ட இருந்த எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. ஈரான் கிட்ட இருந்த எல்லா கனெக்ஷன்ஸையுமே கட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ரெவல்யூஷன் இரானியன் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஆயத்துல்லா கமேனி வந்து சுப்ரீம் லீடரா மாறிட்டாரு. ஓகேவா? இந்த டைம்ல வந்து நியூக்ளியர் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. நியூக்ளியர் பிரச்சனை வந்து ரெண்டாவது பெரிய பிரச்சனையா வந்து மாறிச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நியூக்ளியர் வெப்பன் வந்து இப்போதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து, அதாவது கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் பவர் பிளான்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இல்லை, ஷா இருந்த காலகட்டத்திலேயே நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதெல்லாமே இருந்திருக்கு. பட் நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இல்லை. பட் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்காக இருந்துச்சு, சிவிலியன்ஸுக்காக. யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா, அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க யூஎஸ். ஸோ அதனால யூஎஸ் கொடுத்துச்சு ஈரானுக்கு. எப்போ ஷா இருக்கிற டைம்ல அப்போ இருந்தே அங்கே நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன, வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஆயத்துல்லா கமேனி வந்து பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, நம்மளுக்கு சொந்தமா ஒரு பவர் பிளான்ட் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக அவங்க வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்னன்னா, யுரேனியம் 235 வந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாங்க 238ல இருந்து. பவர் பிளான்ட் வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு அவ்வளோ யுரேனியம் தேவையில்லை. பட் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நிறைய யுரேனியம் தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய யுரேனியம் வந்து அவங்க என்ரிச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த யுரேனியமோட குவாலிட்டி அண்ட் வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய மைன் பண்ணி நிறைய யுரேனியம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை வந்து யூஎஸும் இஸ்ரேலும் பார்த்தப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, யூஎஸ் இஸ்ரேல் மட்டும் இல்லை, மிச்ச நாடுகளுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. இந்த டவுட்டை வந்து ஈடுகட்டுற மாதிரி ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எதுக்காக யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லலை. அண்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டவும் இல்லை. அதே மாதிரி அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்போ அவங்க வந்து பதில் சொல்லலை. அண்ட் வந்து வேற யாரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணவும் அலோ பண்ணல. அதாவது வந்து வேற ஒரு நாடுக்காரங்களோ யாராச்சும் உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கும் அவங்க வந்து அலோ பண்ணவே இல்லை. இதனால அதிகமாக அவங்க மேலே டவுட் வந்து வெளுத்து வந்துச்சு. அதே மாதிரி நியூக்ளியர் பாம்பு பண்ணுறதுக்கு தான் நிறைய யுரேனியம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து அவங்க நியூக்ளியர் வெப்பன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து எனர்ஜி பர்பஸ்க்காக தான், எனர்ஜி யூஸுக்காக தான் வந்து இதை வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட்
2002ல ஈரானியன் அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல 2 பிளேசஸை பத்தி சொன்னாங்க. ஒன்று வந்து நட்டான்ஸ் அண்ட் அராக். இந்த 2 இடமும் ஈரான் வந்து சீக்ரெட்டா நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்ணியிருந்த ஒரு இடம். நட்டான்ஸ் வந்து யுரானியம் என்ரிச்மெண்ட் சைட் அண்ட் அராக்ங்கிறது வந்து ஹெவி வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு இடம். இது 2யுமே அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா 2003ல IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க வந்து ஈராக் கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. அந்த டைம்ல நிறைய கேள்விகள் எழும்பினதுனாலையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்தனாலையும் ஈரான் வந்து கடைசியா ஒஃபிஷியலா வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, நாங்க வந்து ஈரான் வந்து வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணோம், நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க வந்து கடைசியா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து ஹிடன் வார் ஸ்டார்ட். அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்டை அட்டாக் பண்ணாங்க, சைபர் அட்டாக்ஸ் நடத்தினாங்க. இதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு. பட் வந்து ஒஃபிஷியலா வந்து இஸ்ரேல் தான் வந்து இதை பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க இது வரைக்கும் அட்மிட் பண்ணதில்லை. அண்ட் வந்து இன்னொன்று என்னன்னா 2020ல ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஈரானோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்டான மொஹ்சின் ஃபக்ரிஸிதை வந்து அசாசினேட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அசாசினேஷனா ஒருத்தங்களை பிளான் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்றது, அதுக்கு பேர் தான் அசாசினேஷன். ஸோ இதை ஒஃபிஷியலாக பண்ணதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கு. பட் இதையும் வந்து இஸ்ரேல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க தான் வந்து அசாசினேஷன் பண்ணோம், சைபர் அட்டாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எதையுமே அவங்க வந்து ஒத்துக்கல. இது ஒஃபிஷியலாக சொல்லப்படலை, ஆனால் வைட்லி பிலீவ் பண்ணப்பட நியூஸ். ஓகேவா? அண்ட் ஈரானும் ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் அவங்க வந்து ப்ராக்சி வார் நடத்துனாங்க. ப்ராக்சி வார் அப்படின்னா நேரடியாக அட்டாக் பண்ணாமல் வேற சில பல குரூப்ஸை வச்சு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, ஹெசபால் லெபனான்ல இருக்கிற ஒரு ஆர்ம்டு குரூப், ஸ்ட்ராங் மிலிட்டரி பவர் இருக்கிற ஒரு ஆர்ம்டு குரூப், அதே மாதிரி பாலஸ்தீன்ல ஹமாஸ் குரூப், இது ரெண்டுக்குமே வந்து ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபண்டிங், வெப்பன்ஸ், ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே வந்து ஒஃபிஷியலா கன்ஃபர்மேட் பண்ண ஒரு நியூஸ் கிடையாது. பட் ஈரான் வந்து ஹெசாபோலுக்கும் ஹமாஸ் படைக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கிறது மட்டும் நம்மளுக்கே தெரியும். பட் நேர்முகமா அதை அவங்க இன்னும் வந்து சொல்லல. ஏன் அவங்க வந்து இன்டைரக்டா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி பழி வந்து ஸ்ட்ரைட்டா ஈரான் மேலே வந்து விழுகாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பண்ணாங்க. ஏப்ரல் 2024 இஸ்ரேல் வந்து ஈரானோட எம்பசி, சிரியால இருக்கிற எம்பசியை வந்து பாம்பு போடுறாங்க. அந்த இடத்துல ஈரானியன் ஜெனரல்ஸ் கொல்லப்படுறாங்க, நிறைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கொல்லப்படுறாங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸா ஈரான் வந்து மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸை ஸ்ட்ரைட்டா இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பண்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் அட்டாக், ஈரான் பண்ண ஃபர்ஸ்ட் டைரக்ட் அட்டாக். அண்ட் வந்து 2025 ஜூன் அப்போ வந்து இஸ்ரேல் டைரக்டா வந்து ஈரான் அட்டாக் பண்றாங்க. எங்கன்னா நியூக்ளியர் சைட்ஸ் அண்ட் மிலிட்டரி சைட்ஸ் மேல வந்து, மிலிட்டரி பேசஸ் மேல வந்து அட்டாக் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஈரானோட நியூக்ளியர் த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் வந்து சும்மா விடல, மறுபடியும் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ் வந்து இஸ்ரேல் மேல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஈரான் வந்து இதை என்ன பண்ணாங்க, ஈரான் வந்து எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா, ஈரானோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காகவும், அதாவது நாங்கள் வீக் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும், ஃபியூச்சர் அட்டாக்ஸ் வந்து தடுக்கிறதுக்காகவும், அண்ட் வந்து அவங்களோட ஒஃபீஷியல்ஸை வந்து எம்பசியில் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களோட ஆட்களை வந்து கொன்னதுக்காகவும் பண்ணா அப்படின்னு வந்து ஈரான்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து யூஎஸும் ஈரானும் வந்து ஒரு பீஸ் டாக் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த பீஸ் டாக் வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ 2026ல பிப்ரவரி மாதம் வார் ஆரம்பிச்சுது. இந்த யூஎஸ் பிளஸ் இஸ்ரேல். யூஎஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எனிமிட்டி ஆயிட்டாங்க. இஸ்ரேலை வந்து அவங்க வந்து இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னனால இஸ்ரேல் பயந்துகிட்டு யூஎஸ் கூட சேர்ந்து தான் வந்து இவ்வளோ வாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூஎஸும் இஸ்ரேலும் வந்து மேசிவ் அட்டாக் வந்து ஈரான் மேல நடத்துறாங்க. நியூக்ளியர் சைட்ஸ் மேல, மிலிட்டரி பேசஸ் மேல எல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்படிதான் வந்து இந்த ஒஃபிஷியல் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இதில் சில பல நியூஸஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து அக்செப்ட் பண்ணப்படலை. அந்த கண்ட்ரிஸ் தான் பண்ணோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணலை. பட் இதில் சில நியூஸ் எல்லாமே கன்ஃபார்ம்டு நியூஸஸ். அண்ட் அது எல்லாத்துக்கான பிக்சர்ஸே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட்லேருந்து என்கிட்ட கேட்கலாம். நான் அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது மேலோட்டமாக எப்படி இந்த வார் வந்து ஆரம்பிச்சுது, இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் மேலோட்டமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Until then, bye bye.